Good evening, வணக்கம் and welcome to Tiffin Time 6:30 எல்லாரும் ரெடியா டிஃபன் டைம் பார்க்கிறதுக்காக உட்கார்ந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு இங்க இருந்து பாக்கும்போதே நல்லாவே தெரியுது. and இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் டிஷஸ் நம்ம பார்க்க போறோம். and அதுல வந்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது செஃப் மட்டும் தான் தெரியும். ஏன்னா வந்து நம்மளோட டிஃபன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளும் வந்து ஒரு விதமான டிஷஸ் பார்த்துட்டு இருக்கோம். and அது மட்டும் இல்லாம எந்தெந்த ஊர்ல வந்து எந்தெந்த டிஷ் வந்து ஸ்பெஷலா இருக்கோ அதையும் நம்ம சேர்த்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ வீட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஷஸ் வந்து நீங்க சமைக்கலாம் அண்ட் டேஸ்டியா வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ நார்மலா நம்ம ஹோட்டல் போகும்போதெல்லாம் யோசிப்போம் எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளவு டேஸ்டா வருது, இவ்வளோ டெக்ஸ்டர்லாம் வந்து இவ்வளவு சூப்பரா பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா கொடுக்கறதுக்காக தான் இந்த டிஃபன் டைம் இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன டிஷ் நம்மளுடைய செஃப் செய்ய போறாரு அப்படிங்கறத அவரே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் செஃப். குட் ஈவினிங் சசி. காது கேட்கல. குட் ஈவினிங் சசிகலா. ஏதோ வாய்ஸ் த்ரோட் ப்ராப்ளம் ஏதா இருக்கா? ஆமாங்க, கிளைமேட் மாறுது. ஓ, கிளைமேட் மாறினா உங்களுக்கு ஓகே ஃபைன். சரி, என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு? நம்ம டுடே we are making breadல மெதுவடை. பிரெட்ல மெதுவடையா? உளுந்துல மெதுவடை? அது என்ன பிரெட்ல மெதுவடை உதிர்ந்துறாதா? பாப்போமே அப்படியே எப்படி வரவும் எப்படி பண்றோம். ஸ்டிஃபா இருக்குமா? நம்ம நார்மல் மெதுவடை மாதிரி கொஞ்சம் அப்படியே நல்லா மேல கிரன்ச்சியா உள்ள வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா அதே மாதிரி இருக்குமா? ஃபர்ஸ்ட் நான் இப்ப ரெடி பண்றேன். உங்க மேல தான் டெஸ்டிங். ஓகேங்களா? நீங்க சாப்பிட்டு மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்றீங்க. அப்ப ஒரு டெஸ்டிங்க போட்டுருவோன்றீங்க. கண்டிப்பா. ஓகே, எனக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா செஃப் தான் காரணம் அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்துல நான் வந்து பதிவு செய்யறேன். எனிவே வந்து நம்ம செஃப் செய்யறது எப்பவுமே வந்து எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு வந்து இந்த பிரெட் மெதுவடை வந்து எப்படி டேஸ்டா செய்யப்படுறது அப்படிங்கறத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். போலாமா? ஓகே, நம்ம இப்ப கிச்சனுக்குள்ள வந்துட்டோம். அண்ட் சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. கிச்சனுக்குள்ள வந்துட்டோம்னு சொல்லிட்டு. ஐயோ காமெடி. நான் நாளைக்கு சிரிக்கிறேன். சரி, தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நம்ம பாத்துடலாமா? பிரெட் மெதுவடை இல்லையா? ஆமா. ஓகே, சோ பிரெட் மெதுவடைக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. பிரெட், கர்ட், green chilli, rice flour, coriander leaf, curry leaf, ரவா, ஜீரகம், salt, oil, ginger, onion. ஓகே, சோ சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஒரு சிம்பிளான டிஷ் நம்ம செய்ய போறோம் இல்லையா? பிரெட் மெதுவடை. எஸ். ஓகே, சோ பிரெட் பாக்கும்போது இவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு. உளுந்துக்கு பதிலா நம்ம வந்து இந்த பிரெட் நம்ம யூஸ் பண்றோமா? கண்டுபிடிக்கிறீங்க நல்லா. கண்டுபிடிக்கிறேன் நல்லா. சரி, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பண்ணலாம். சோ பவுல் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க பிரெட் கொடுங்க. ஓ, பிரெட் வேணுமா ஃபர்ஸ்ட்? அதான் பேஸ். ஓகே, சோ 4 பிரெட் நீங்க எடுத்துக்கிங்க இல்லையா? 5-6 எடுக்கலாம். நீங்க 5-6 எடுக்கலாம். இப்போ 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கிங்க. இது எத்தனை பர்சன்ஸ்க்கு வரும்? உங்களுக்கு மட்டும் தான். எனக்கு மட்டும் தானா? டெஸ்டிங் உங்க மேல தான். பரவாயில்லை, எனக்கு நீங்க டெஸ்டிங் வச்சாலும் இந்த மக்கள் கூடவே இருக்காங்க. அதனால எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. I think this bowl is small for me. Okay. Okay. I'll mix in another கடை. Okay. எனக்கு கொஞ்சம் பெரிய கடையில எடுத்துக்கறீங்க. Okay. Mix பண்ற மாதிரி. All right. Ready. சோ அடுத்து என்ன வேணும் உங்களுக்கு? ரவா. அந்த கிரன்ச்சினஸ்க்காகவா? ஆமா. ஓகே. ஸ்பூன் போடுங்க. I'll add 1/4 cup. Okay. சோ ஒரு 5 to 6 slice of breadsக்கு வந்து நம்ம ஒரு 1.5 Okay. 1/4 cup. 1/4 எடுத்துக்கலாம். ஓகே. 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 சோ ரவா நம்ம ஆட் பண்ணிருக்கோம் 1/4 and அதுக்கு அப்புறம் ரைஸ் ஃப்ளவர், அரிசி மாவு. இது ஒரு 1/3 கப் போடலாம். ஓகே. ஓகே, அது வந்து ஒரு 4 ஸ்பூன்ஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். and இது 1/4 கப், இது 1/3 கப்ல. ஓகே ஃபைன். சோ அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்? சால்ட். சால்ட்ல டேஸ்ட் தான் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. சோ நமக்கு எந்த அளவுக்கு வந்து சால்ட்டோட டேஸ்ட் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். and அடுத்து green chilli, cumin, green chilli. ட்ரையா இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு வாட்டி mix பண்ணிட்டோம்னா வித்தியாசமா இருக்கு. பிரெட் கூட green chilli and சீரகம். உங்களுக்கு தெரியும் green chilli, curry leaf இல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன் சொல்றேன். என் ஃபேவரட்ஸ். உங்க ஃபேவரட் அப்படிங்கிறதுக்காக எல்லா டிஷ்லயும் நீங்க வந்து அது ஆப்டா நீங்க கொண்டு வரீங்க பாத்தீங்களா? சோ அதுதான் வந்து உங்களுடைய ஹைலைட்னு நான் நினைக்கிறேன். and curry leaves நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன ஆட் பண்ணலாம்? ஜீரா. Yes. Okay, சீரகம். Yes. You like? It's good for digestion. ஆமா. சோ சீரகம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. and அடுத்து ginger. இஞ்சி. Few. Okay. சோ ginger ஆட் பண்ணிருக்கோம். and அடுத்து onion. வெங்காயம் ஆட் பண்றோம். Okay. Then
ஸோ அடுத்து கொத்தமல்லி இலை. எஸ். ஓகே. ஸோ இப்போ என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரெட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அரிசி மாவு, ரவை, சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வாட்டர் வேணுமா? இல்லையே. இல்லையா? யா ஒன் மோர் சீக்ரெட். ஒன் மோர் சீக்ரெட் கர்ட். எஸ். ஓகே. ஸோ கர்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். 1 கப். வடைக்கு கர்ட். ஏன் கர்ட் வடை சாப்பிட மாட்டீங்களா? இல்ல கர்ட் வடை வந்து நம்ம வடையா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கர்ட்ல டிப் பண்ணி கொஞ்ச நேரம் அது ஊற வச்சதுக்கு அப்புறம் அது அப்படியே டேஸ்டா அப்படியே சாப்பிடுவோம். ஆனா நீங்க மிக்ஸ் பண்ணும்போதே வந்து அந்த கர்ட் ஆட் பண்றீங்களா? சோ அதுதான் வந்து கொஞ்சம் புதுசா இருக்கு. அதுதான் யோசிச்சேன் நான். புதுசா தானே செய்யணும், மக்களுக்கு புதுசா தானே சொல்லி கொடுக்கணும். அடடே அடடே. ஓகே. சோ இன்னும் உங்களுக்கு வாட்டர் ஏதாவது தேவைப்படுமா? கர்ட்ல தான் ஃபினிஷ் பண்ணிடலாம். கர்ட்ல தான் ஃபுல்லா அவ்வளவுதானே முடிஞ்சதா? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சோ இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுக்க போறோமா? அவ்வளவுதான். ஓ ஓகே. சோ நம்ம ஆயில் வந்து தனியா நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாமா? ஜஸ்ட் நான் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துருவேன். ஓகே. அதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். சோ இது வந்து எதனால நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம் செஃப்? ஆல் தி சீசனிங்ஸ் எவ்ரிதிங் ஹஸ் டு அது கொஞ்சம் உட்காரணும், டைம் எடுக்கணும், அந்த ஃப்ளேவர் போகணும். அதுக்காக தான் நம்ம இப்போ ரெஸ்ட் கொடுக்குறோம். ஓகே. ஏன்னா நம்ம நார்மலா மசாலாஸ் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா அந்த மசாலாஸ் வந்து அது கூட இறங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா இங்க வந்து நம்ம இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை இந்த மாதிரியான திங்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது அதுவும் கொஞ்சம் இது கூட பைண்ட் ஆகணும் இல்லையா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து இது வந்து நல்லா நம்ம வந்து எல்லாத்தையுமே சேர்ந்து பைண்ட் பண்ணியாச்சு. அண்ட் பார்த்தோன்னே வந்து மெதுவோட அந்த பதத்துக்கு வந்துருச்சு. பிரெட் மாதிரியே தெரியல. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்துருமே. டேஸ்ட் வந்துருமா? ஓகே. ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் காய வைக்கணும்ல. எண்ணெய் காய வச்சிடலாமா? பண்ணலாமே. ஓகே. இந்தாங்க கடாய். அது எவ்வளோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம கொடுத்தா போதுமா? ஓகே. ஸோ எண்ணெய் விட்டுடலாமா சார்? ஃபுல்லாக போடுங்க. ஆல் ரைட் செஃப். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம என்ன கை வச்சா இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு நீங்க வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே. ஒரு ஆனாவனே ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இதே மாதிரி நீங்க வீட்டில் வச்சு உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சு, பேர்ன் ஆச்சு அப்படின்னா நீங்க எங்களெல்லாம் கேட்கக்கூடாது. டைரெக்டா இவருக்கு பாருங்க அதுக்காகவே குடுமிலாம் நிறைய வளர்த்து வச்சிருக்காரு. குடுமி பிடிச்சி நீங்க தானே கை வச்சிங்க அப்படின்னு நீங்க டைரெக்டா நீங்க கேட்கலாம். அண்ட் ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிச்சோ? இல்லைங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வடை நல்லா தட்டியாச்சு. அது வந்து இப்போ நம்ம எண்ணெயில போட்டோம். ஓகே. அழகா வளர்த்திருக்கீங்களே, எப்படி இது? Thank you. அது கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணுங்க. கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணு, இல்ல தீஞ்சி. ஏன்னா உங்க மேல தான் டெஸ்டிங். You need to be very careful. பாத்தீங்களா? பாப்போம் அதிகம் தான். சரி சீக்கிரம் வெந்துரும் நினைக்கிறேன்ல செஃப் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பிரெட் அப்படிங்கிறதுனால வந்து ஈஸியா குக் ஆகக்கூடிய ஒரு டிஷ் இது. ஸோ அதனால வந்து நம்ம இந்த பிரெட் மெதுவடை அப்படிங்கிறது ஸ்கூல் பசங்க மம்மி நான் ஸ்கூல்ல இருந்து கிளம்புறேன் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படினாலே இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாலே வந்து முடிச்சிடலாம். அவங்க வந்து ரெடி ஆகிறதுக்குள்ள போறோம். அதுதான் அவங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள அந்த ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வரதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல சூப்பரா ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு அப்படியே அட்டகாசமா சமைச்சு கொடுத்துடலாம். Can you help me with the karandi? Yeah, okay. ஸ்மெல் நல்லா இருக்கே. சோ இது இப்ப திருப்பிடலாமா? திருப்பிடலாம். ஓகே. சோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா குக் ஆயிடுச்சு. அதாவது செகண்ட் வடை முடிச்சிட்டு தேர்ட் வடையை ஒரு ரவுண்ட் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ ஈஸியா குக் ஆகக்கூடிய டிஷ் தான் இது. ஸோ வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ இது அவ்வளோ பிடிக்கவும் இல்லை. அதாவது சில வடைகள்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா வந்து பாத்திரத்தில் அப்படியே பிடிச்சிக்கும் இல்லையா சார்? ஸோ ஆனால் இது வந்து அந்த பாத்திரத்துலாம் பிடிக்காம கரெக்டாக அந்த பதத்தில் வந்து வந்துருச்சு. You happy? You surprised? Yes. Surprised also? Yes, surprised and happy. சாப்பிட்டு பார்த்தா தான் ஹாப்பின்னு சொல்ல முடியும். கண்டிப்பா அதை சொல்லுவேன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அப்படிதான் நீங்க வந்து ஒரு வாட்டி சமைச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. செஃப் இது வந்து நம்ம வந்து ஸ்வீட் பிரெட்ல எடுக்கலாமா, இல்ல வந்து நம்ம சால்ட் பிரெட் எடுக்கலாமா, இல்ல வந்து வீட் பிரெட் எடுக்கலாமா? நீங்க எல்லாம் ஹெல்த் கான்ஷியஸ் எனக்கு தெரியும். அப்படி இல்ல, நான் நார்மலா கேக்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஈஸியா செய்யக்கூடிய டிஷ் அப்படினா வந்து சால்ட் பிரெட் தான் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா சால்ட் ஹை கண்டென்ட் சுகர் இருக்கும்போது பர்ன் அதுக்கு. ஓ ஓகே. என்ன சொல்றீங்க? Am I right? சோ ஈஸியா வந்து பர்ன் ஆயிடும். அதாவது சுகர் லெவல் இருந்துச்சு அப்படினா வந்து கொஞ்சம் ஈஸியா கருப்பாயிடும். சோ அதனால வந்து நம்ம சால்ட் பிரெட் எடுத்துக்கலாம். ஓகே. ஆல் ரைட். சோ சூப்பரான பிரெட் மெதுவடை செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் அந்த ரவை வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க இருக்கனால அந்த பாக்குறது மட்டும் தான் நல்லா இருக்கா? நீங்க ஆல்ரெடி சாப்பிட்டீங்க, மக்களுக்கு சொல்லுங்க.
ஆல்ரெடி சாப்பிட்டேன், இன்னும் கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன். 2 பீஸ் ஆல்ரெடி காலி பண்ணிட்டீங்க. 2 பீஸ்ல இல்லங்க, 2 ஆமா ஆமா தான் எடுத்து வாங்கி போட்டா அது வந்து 2 பீஸ் அப்படின்னு சொல்லி கரெக்ட் தான். 2 பீஸ் தான். அண்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இதுக்கு ஏதாவது நம்ம சைட் டிஷ் ஏதாவது எடுத்துக்கலாமா? நீங்க சாப்பிட்டீங்க ஏதாவது தேவைப்பட மாதிரி தெரியுதா? டீ டைம்ல பியூட்டிஃபுல்லா போயிடும். காஃபி வடை. So that's enough. ஸோ ரொம்ப சூப்பராக நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் சசி, வெல்கம். இன்னைக்கு பிரெட்டை வச்சு ஒரு சூப்பரான மெதுவடை எப்படி செய்யறது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம டிஃபன் டைம்ல பார்த்தோம். அண்ட் தொடர்ந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செஃப் டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ்லாம் வந்து உங்களுக்காகவே சமைச்சு காட்ட போறாரு. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய ஷோ பாருங்க. இன்னைக்கு கண்டிப்பா அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் என்ஜாய் பாருங்க. அண்ட் இதுக்கு அடுத்தது உங்களுக்காக ஒரு சூப்பரான செக்மெண்ட் வந்துட்டே இருக்கு, அமேசிங் செக்மெண்ட். ஸோ அதை வந்து பார்த்து நீங்க வீட்டில் இருக்க நிறைய விஷயங்களை வச்சு நீங்க குட்டி குட்டியான விஷயங்கள் வந்து நீங்க அமேசிங்கா நீங்க கத்துக்கலாம். ஸோ தொடர்ந்து அந்த செக்மெண்ட்டையும் நீங்க பாருங்க. மீண்டும் நாளைக்கு ஈவினிங் 6:30 உங்களை நாங்க வந்து மீட் பண்றோம். Till meet and bye from Sashi and Japa Mocha saying bye bye. ஒரு பவுல்ல பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து நல்லா மசிச்சுட்டு அது கூட 1/4 கப் ரவா, 3/4 கப் அரிசி மாவு, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, சீரகம், உப்பு, தயிர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 5 to 10 minutes ரெஸ்ட் கொடுத்துடணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச இந்த மாவை வடை ஷேப்க்கு தட்டிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தா சூடான பிரெட் மெதுவடை ரெடி.